கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் ஒரு ஆலோசனை என்னவென்றால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் வார்த்தை என்னவென்றால், யாபேஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்போ அவர் என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே விருப்பப்படுகிற ஒன்று அதானே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாருமே விருப்பப்படுகிற ஒன்று. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நெருங்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக, என் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துங்க, அதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்ப இந்த இடத்துல யாபேசும் அதை தான் ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கும். இந்த எல்லைகளை விரிவாக்குகிறதற்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் எல்லைகளை விரிவாக்குங்க. நீங்க எப்படிப்பட்ட என்னைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இதுதான். எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என் எல்லைகளை விரிவாக்கும். பொதுவாக இந்த ஜெபத்தை பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அதிகமாக ஜெபிக்கிற ஒன்று. பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய எல்லைகள் விரிவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார்கள். ஆனால் இது எல்லாருமே ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். எல்லாருக்குமே ஒரு விரிவாக்கம் கண்டிப்பாக தேவை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் போய் கொண்டு இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அப்போ அந்த வேலையில் ஒரு உயர்வு, அது எல்லைகள் விரிவாக்கப்படுகிற ஒரு காரியம்தான். அடுத்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போவது எல்லாமே ஒரு விரிவாக்கப்படுகிற ஒன்று. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, அடுத்தபடியாக நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதே போல ஊழிய செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருந்தீங்கன்னா, அவர்கள் இந்த நாளிலே ஆண்டவரை ஒரு வாடகை இடத்துல வைத்து நாங்கள் ஆலயத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம், அடுத்து ஒரு சொந்த இடத்துக்குள்ள நாங்கள் போகப்பட வேண்டும், ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கப்பட வேண்டும். சில தடைகள் மத்தியில் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த தடைகள் உடைஞ்சு அடுத்த காரியங்களுக்குள்ள போவது. அதே போலதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம செய்கிற காரியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த எல்லைக்குள்ள ஒரு விரிவு கண்டிப்பா தேவை. அப்ப அந்த விரிவாக்கத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதைதான் இந்த இடத்துல யாபேஸ் செய்கிறார். தேவரீர் நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும், என் எல்லைகளை விரிவாக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கும். ஆண்டவரை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய்விட வேண்டும், நான் இருக்கிற நிலைமையை காட்டிலும் என் பிள்ளைகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நின்று விட வேண்டும். இது எல்லாருமே ஆசைப்படுகிற ஒன்று. ஆசைப்பட்டு இதுக்காக தானே நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் யாபேசும் அதை தான் ஜெபிக்கிறார். அதோடு கூட அவர் நிறுத்தல. அடுத்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஆண்டவரிடத்துல உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்ப ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கப்பட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு அநேகமான நேரங்கள்ல நமக்கு வாஞ்சை இருக்கு, ஆண்டவர் கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்பட, தீமை நம்ம நெருங்கக்கூடாது. இது நம்ம எல்லாருமே தொடர்ந்து தினமும் ஜெபம், ஆண்டவரே தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள், தீமை எங்களை நெருங்காதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி தினமும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா என்ன ஒரு காரியம் முக்கியம்னா, ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரத்தை நம்மோடு கூட வைத்து கொள்றதுக்கு கண்டிப்பா நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்கு சில காரியங்களை நாம் செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அப்ப அதுக்கு நாம இடம் கொடுக்கப்பட வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தப்பட வேண்டுமானால், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தப்பட வேண்டுமானால், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முதல்ல நாம இடம் கொடுக்கணும். அப்பதான் அவர் உள்ள வர முடியும்.
எல்லா இடத்தையும் நம்மளே ஃபில் பண்ணிட்டோம்னா ஆண்டவருக்கு அந்த இடத்துல இடமே கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் அதான் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம காரியங்கள் நம்ம விஷயம் முன்னா கொண்டு வந்துட்டு ஆண்டவரை கொஞ்சம் சில நேரங்களில் தள்ளி தான் வச்சிடறோம். அப்போ அப்படி ஆண்டவர் உள்ள வருவார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கப்பட வேண்டுமானால் அவருக்கு பிடித்தபடி அவருக்கு விருப்பமானபடி இருந்தால் மட்டும்தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். அப்படித்தானே? அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கணும், தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே நம்முடைய வாயில துதியின் சத்தம் இருக்கப்பட வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். நம்ம விரிவாக்கப்படுக வேண்டிய எல்லைகள் ரொம்ப முக்கியம். அதே போல அந்த எல்லைகள்ல தீங்கு நெருங்காம இருக்கணும்னா தேவ பிரசன்னம் அந்த இடத்துக்கு முக்கியம். தேவ பிரசன்னம் இருக்கும்போது நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, எத்தனை விரோதமான பேச்சுக்கள், எத்தனை விரோதமான எழுத்துக்கள், எத்தனை பேருக்கு என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அவைகள் அனைத்தையும் உடைத்து போடும். அதனால நீங்க எந்த எல்லைக்குள்ள இருந்தீங்கனாலும் சரி, உங்க வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் துதியின் சத்தம் எழும்ப வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல துதியின் சத்தம் எழும்ப வேண்டும். நீங்கள் பிசினஸ் பண்ற இடத்துல ஆண்டவரை துதிக்கிற துதியினுடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்குமானால் எந்த சத்துருவின் கிரிகளும் உள்ள நுழைய முடியும். அவர் அதை தான் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அதுதான். ஆனா அந்த ஜெபம் பண்ணுவோம், ஆனா அந்த ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவரை நம்மோடு கூட வைத்துக் கொள்றதுக்கு நம்ம எந்த அளவுக்காக பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் என் கூடவே இருக்கணும், ஆண்டவர் என் பக்கத்திலே இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கணும்ன்றது எல்லாம் விருப்பப்படுவோம். ஆனா அதுக்கு அவருக்கு பிரியமானபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு பிடித்தபடி நாம இருந்தா மட்டும்தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு பிரியமானபடி நம்ம செய்வோமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாருக்குமே எல்லை விரிவாக்கப்படணும்னு ஆசை இருக்கு. அந்த விரிவாக்கப்பட்ட எல்லைக்குள்ள தேவ சமாதானம் இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு முக்கியமானது ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கப்படணும். அப்பதான் எல்லா சத்துருக்களின் கிரியைகளிலும் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியும். அப்ப ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானபடி நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் என்ன விருப்பப்படுவார், அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன காரியங்கள் இப்படி எல்லாம் இருந்தா, இந்தந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்தா ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா நமக்கு தேவை. அதை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா தேவன் நம்மோடு கூடவே இருப்பார். நம்ம எல்லைகளுக்குள்ள தேவன் உலாவி வருவார். தேவன் உலாவி வந்தார் அப்படின்னா எந்த சத்துருவின் தீங்கும் நம்மை நெருங்க முடியாது. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா நாம் வேண்டிக் கொள்வதை தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இதை யாபேஸ் கேட்டாரு. கேட்ட காரியத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே வசனம் சொல்லுகிற அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அதுதான் சொல்றாரு. நீங்க வேண்டிக் கொள்வதை தேவன் உங்களுக்கு அருள போகிறார். அன்றைக்கு யாபேசுக்கு கொடுத்தாரே, எல்லைகளை விரிவாக்குங்கப்பா, உங்க கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தரலும்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்குறீங்கல்ல, கேட்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே உங்க கரம் என் கூட இருக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், இனி உங்களுக்கு பிரியமானதை நான் செய்வேன், என் எல்லைகளை விரிவாக்குங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரோடு கூட. ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே, அதனால அதை நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு என் எல்லைகளை விரிவாக்குங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க, என் எல்லைகளை விரிவாக்குங்க. அந்த எல்லைகள்ல உங்க கரம் கூட இருக்கணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எப்படியெல்லாம் பிரியப்படுறீங்களோ அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே அப்பா உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு இருந்து நீங்க பிளஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு அந்த பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அன்றைக்கு யாபேசினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீரே, இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க பதில் கொடுங்கப்பா. பதில் கொடுத்து உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நன்மையினால நிரப்புங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட
விரிவாக்கப்படட்டும். அன்றைக்கு யாபேஸ் ஜெபித்ததை போல எல்லைகளை விரிவாக்கி அந்த எல்லைகள்ல நீங்க கூட இருக்கிறதுக்கு ஆண்டவரை என்னென்னலாம் பண்ணணுமோ உமக்கு பிரியமானதெல்லாம் செய்யறதுக்கு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. அந்த பிள்ளைகளை கரந்தூக்கி விடுங்கப்பா. அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்போட கூப்பிடுறாங்க ஆண்டவரை. அந்த பிள்ளைகளோடு கூட நீர் இருங்கப்பா. அவங்க எல்லைகள்ல நீங்க இருங்க. அங்க விரிவாக்கப்பட்ட எல்லைகள்ல தேவ சமாதானம் நிறைந்திருக்கணும். தீங்கு நெருங்காதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அதற்கு உங்க தேவ பிரசன்னத்தினால் அவர்கள் இருக்கிற இடம் நிரப்பப்படுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் உங்க பிள்ளைங்கள் இப்போ உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரை. நீங்க அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உங்க பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உங்க தயவு அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இப்ப அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தாங்கி நடத்துங்கப்பா. அன்றைக்கு யாபேசின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்க பிள்ளைங்க கூப்பிடுற கூப்பிடுதலுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழகாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.